சென்னை 101 அண்ணா நகர் மேற்கு நீட்டிப்பு, அண்ணா நகர் வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் 1970களில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட புது பகுதிகளில் இதுவும் ஒன்று. அந்த டைம்லேயே திருமங்கலம் ஒரு பார்ட்டாக டெவலப் ஆகிவிட்டது, பாடி மற்றொரு பார்ட்டாக டெவலப் ஆகிவிட்டது. இந்த இரண்டு பகுதிகளுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த சென்னை 101. பாடி கிராமத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஒரு புது ஏரியாவாக தொடக்கப்பட்ட ஒரு பகுதி. இதுல அந்த காலத்துல அரசு நிறுவனங்கள்ல இருந்த எம்ப்ளாயீஸுக்காக பல குவார்ட்டர்ஸ் கட்டப்பட்டது. இப்பொழுது நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் ஹவுசிங் குவார்ட்டர்ஸ், சிண்டிகேட் பேங்க் ஹவுசிங் குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். அதே போல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு பெரிய பகுதி கொடுக்கப்பட்டது. அவங்க அந்த இடத்துல SBOA ஸ்கூல் அப்படிங்கிறது 1979 வருடம் ஆரம்பித்தாங்க. அது இப்பொழுது ஒரு பிரபலமான பள்ளிக்கூடமாக அந்த பகுதியில் இருக்கிறது. சென்னை 102 அண்ணா நகர் ஈஸ்ட், கிழக்கு அண்ணா நகர். எப்படி அண்ணா நகர் வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் டெவலப் ஆனதோ அதே போலதான் இந்த ஈஸ்டர்ன் பகுதி. ஆனா இதோடைய ஒரு ஓரத்துல ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு பகுதியும் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா கீழ்பாக் சிமெட்ரி, கீழ்பாக் இடுகாடு. அது ஜனவரி மாதம் 26 1903 வருடம் தொடக்கப்பட்ட இடுகாடு. அந்த காலத்துல ஊருக்கு வெளியில இருந்ததுனால அந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அது ஊருக்கு நடுவில் இருக்கிறது. அதற்கு அருகேயே 1961 வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலனி தான் கீழ்பாக் கார்டன் காலனி. அதோடைய பெரும்பாலும் பகுதி கீழ்பாக்ல இருந்தாலும் ஒரு சிறிய பகுதி இந்த அண்ணா நகர் ஈஸ்ட்ல வருகிறது. இந்த இடத்துல பாஸ்கெட் பாலுக்கு தனியாக ஒரு ஸ்டேடியம் இருக்கிறது. டாக்டர் ஜெயலலிதா பாஸ்கெட் பால் ஸ்டேடியம் அப்படின்னு ஒரு விளையாட்டு அரங்கம் இருக்கிறது. அண்ணா நகர் ஈஸ்டோடைய டெவலப்மெண்ட் 1970களுக்கு மேல ஆரம்பிக்கப்பட்டது. அங்க இருக்கிற அந்த ஓட்டேரி நாலாவோட ஒரு பார்ட்டில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பகுதி. சென்னை 103 மணலி நியூ டவுன். ஆனா இந்த பகுதியில 4 போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. மணலி நியூ டவுன், ஆண்டார் குப்பம், வெள்ளிவாயல் சாவடி, வீச்சூர். ஆனா இதுல மிகவும் பிரபலமானது இந்த மணலி நியூ டவுன் தான். அதற்கு எப்படி அந்த மாதிரி ஒரு பெயர் வந்தது? 1960களில் இந்த இடத்துல ரசாயன மையமாக வைத்துக் கொண்டு பல தொழிற்பேட்டைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுல மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட், மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் எல்லாம் அதை தொடர்ந்து அப்பொழுது இருந்த காமராஜர் அரசு இந்த இடத்துல ஒரு புது நகரம் ஆரம்பித்தா என்ன, சென்னையில மக்கள் இருந்து கொண்டு இந்த பகுதிக்கு வராம இங்கேயே இருந்து இங்கேயே வேலை பார்த்து கொண்டு வந்தாக மிக நன்றாக இருக்குமே அப்படின்னு கருதி மணலி நியூ டவுன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை தொடக்கினாங்க. அதுல அரசாங்கம் ரோட்ஸ், தண்ணீர் சப்ளை, மருத்துவமனை இதெல்லாம் கட்டிவிடும். அதற்கு பிறகு வீட்டு வசதி எல்லாம் தனியார் துறை நிறுவனங்கள் தான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிளான். இதை ஆரம்பித்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்குள் 1980கள் வந்துவிட்டன. ஆனா இப்பொழுது இந்த பகுதி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பாக தான் இருக்கு. சென்னை 104 உயர் நீதிமன்ற விளாகம். ஆரம்ப காலத்துல, அதாவது 17வது 18வது நூற்றாண்டுல பழைய கருப்பர்கள் பட்டணம் அப்படிங்கிற கிராமம் இருந்த பகுதி. அதே போல ஆங்கிலேயர்களுக்காக கொய்யா தோட்டம் அப்படிங்கிற இடுகாடு, குவாவா கார்டன் சிமெட்ரி இருந்த பகுதி. 1752 வருடம் அந்த பழைய கருப்பர்கள் பட்டணம் இடித்து தள்ளப்பட்டது. அதற்கு பிறகு இந்த இடத்துல ஒரு பெரிய புல்வெளியை ஆங்கிலேயர்கள் வளர்த்தார்கள். அதை எதற்காகனா, எதிரிகள் கடல் மூலமாக வந்தார்கள்னா அவர்களை கோட்டையிலிருந்து மிக சுலபமாக பார்த்து விடலாம் அப்படி என்பதற்காக அந்த பகுதிக்கு எஸ்பிளனேட் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. 1862 வருடம் சென்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்தது. அதற்கு பிறகு இந்த எஸ்பிளனேட் அந்த உயர் நீதிமன்றத்துடைய கட்டடம் கட்டுவதற்காக தள்ளி வைக்கப்பட்டது. 1888 வருடம் பிராசிங்டன் அப்படிங்கிற ஆர்கிடெக்டோடைய டிசைன், அதற்கு பிறகு ஹென்றி எர்வின் அப்படிங்கிற ஆர்கிடெக்டோடைய மேல் பார்வையில் இந்த ஹைகோர்ட் விளாகம் கட்டி முடிக்கப்பட்டது. இண்டோ சாரசனிக் பாணியுடைய மிக சிறந்த கட்டிடம் என்றும் கருதப்படுகிறது. சென்னை 105 எக்மோர்ல ஒரே ஒரு ரோடுடைய பின்கோட், அதாவது எத்திராஜ் சாலையின் இப்பொழுது பெயர் இருக்கிற பழைய பெயர் கமாண்டர் இன் சீஃப் ரோடு. ஒரு காலத்துல சென்னை மாகாண படையோடைய கமாண்டருடைய இல்லம் இந்த இடத்துல இருந்தது. அது எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு பிறகு அது விக்டோரியா ஹோட்டலாக மாறி அதற்கு பிறகு பிரபல வக்கீல் எத்திராஜோடைய இல்லமாக மாறியது. இப்பொழுது அதுவே எத்திராஜ் காலேஜோடைய மையமாகவும் இருக்கிறது. அதற்கு அருகே சிவாலயா பில்டிங், ஃபாகுன் மேன்ஷன், அதற்கு பிறகு வில்லிங்டன் எஸ்டேட், இது எல்லாம் சேர்ந்துதான் சென்னை 105. எக்மோருக்கு சென்னை 8 பின்கோட். இந்த பகுதிக்கு எப்படி 105 பின்கோட் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 1910-15 இந்த ரோடுடைய ஒரு முனையில தபால் துறை ஒரு புது போஸ்ட் ஆபீஸை ஆரம்பித்தது. அதனாலதான் இந்த பகுதிக்கு ஒரு தனியாக ஒரு பின்கோடும் கொடுக்கப்பட்டது. இந்த வில்லிங்டன் எஸ்டேட் ஒரு காலத்துல எக்மோர் லேடிஸ் ரெக்ரியேஷன் கிளப்பாக இருந்து இப்பொழுது அதே இடத்துல தான் ராஜா முத்தையா ஹால், ராணி மையம்மை ஹால், 2 பிரபல கல்யாண மண்டபங்கள் இருக்கிற பகுதி.
சென்னை 106 அரும்பாக்கம். சோழர்கள் காலத்து கல்வெட்டுகளில் இருந்து இது அந்த காலத்திலேயே ஒரு பழமை வாய்ந்த கிராமமாக இருந்திருக்கிறது அப்படின்னு தெரிய வருகிறது. அதற்கு பிறகு ஆர்காட் நவாப் காலத்துல அரும்பாக்கம் சைதாப்பேட் தாலுகாவோட ஒரு பகுதியாக மாறிவிட்டது. 1948 வருடம் சைதாப்பேட்டை சென்னையுடைய ஒரு பகுதியாக மாறின உடனே அரும்பாக்கமும் சென்னைக்கு அடியில் வந்துவிட்டது. 1970 வருடம் உலக வங்கி சென்னையுடைய டெவலப்மெண்ட்டுக்காக 24 மில்லியன் US கடனாக வழங்கியது. அதுல பல வேலைப்பாடுகள் நடந்தன. அதுல ஒன்று தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு மூலமாக சில காலனிகள் எல்லாம் டெவலப் செய்தார்கள். அதில் முதல் காலனி இந்த அரும்பாக்கம் தான். அதுவும் எப்படி செய்தார்கள்? ஒரு ஏரிக்கு மேல ஒரு காலனியை ஆரம்பித்தார்கள். அதனால தான் இப்ப கூட வாட்டர் டேங்க் ரோடுன்னு அரும்பாக்கம்ல ஒரு பகுதி, அங்க வாட்டர் டேங்க் கிடையவே கிடையாது. இந்த அரும்பாக்கம்ல 5000 குடும்பங்கள் வசிப்பதற்காக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. இப்பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் அதே பகுதியில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சென்னை 107 கோயம்பேடு. கோயம்பேடுன்னு சொன்னாலே சென்னை மெட்ரோபாலிட்டன் பஸ் டெர்மினஸ் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனா பல்லவர்கள் காலத்திலேருந்து இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த கோயம்பேடு. இதோடைய பெயர்லேருந்து ஒரு காலத்துல இது ஒரு வேளை குயவர்கள் இருந்த பகுதியாக இருந்திருக்கலாம். குயவன்பேடு அப்படிங்கிறது தான் கோயம்பேடு அப்படின்னு மாறி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. சோழர்கள் காலத்திலேருந்து இங்கே ஒரு சிவன் கோவில், குறுங்காலீஸ்வரர் கோவில், அதற்கு அருகே வைகுண்டவாச பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கிறது. 2 கோவில்களுக்குமே ராமாயணத்தோட தொடர்பு உண்டு அப்படின்னு ஒரு பிரிவு இன்னும் கருதுகிறது. 1991 வருடம் 2வது வருடம் வாக்குல தான் பிராட்வேல இருந்த பஸ் டெர்மினஸை இடம் மாற்றி கோயம்பேடுக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அரசு வந்தது. அதற்கு பிறகு 1997 8வது ஆண்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2002 ஆண்டு சென்னை மெட்ரோபாலிட்டன் பஸ் டெர்மினஸ் முடிக்கப்பட்டது. சென்னை 108 பிராட்வே. ஆங்கிலேயர்கள் இங்கே வந்த புதுசுல கோட்டைக்கு பின்னாடி கருப்பர்கள் பட்டணம், அதாவது ஓல்ட் பிளாக் டவுன் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அதற்கு பின்புறம் 2 கிராமங்கள், ஒன்னு முத்தையால்பேட்டை, 2வது பெத்தநாயக்கன்பேட்டை. இந்த 2 கிராமங்களுக்கும் நடுவுல ஒரு கால்வாய். அது நாளடைவில் அந்த 2 கிராமத்துக்குமே சாக்கடையாக மாறிவிட்டது. அதற்கு கெல்லிஸ் ட்ரெயின் அப்படின்னு பெயர் வைத்திருந்தாங்க. பிறகு பழைய கருப்பர்கள் பட்டணம் இடித்து தள்ளின பிறகு இந்த 2 கிராமமும் புது கருப்பர்கள் பட்டணமும் மாறியது. அப்போ அந்த கெல்லிஸ் ட்ரெயின், நடுவுல இருந்த கெல்லிஸ் ட்ரெயின் ஒரு பெரிய ஒரு நடைபாதையாக மாறி இந்த 2 கிராமங்களிலுமே மிக விரிவான ரோடாக மாறிவிட்ட உடனே அதற்கு பிராட்வே அப்படின்னு பெயர் வந்தது. ஸ்டீஃபன் பாப்ஹாம் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்த ஒரு வக்கீல் இந்த பகுதியை 18வது நூற்றாண்டுல டெவலப் செய்தார் என்று கருதப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் முதல்ல கோட்டைக்கு வெளியில இருந்த பகுதி இந்த பிராட்வே தான். நிறைய கண்ணாடி கடைகளும் சைக்கிள் கடைகளும் இருக்கிற ஒரு பகுதி. சென்னை 109 கார் ஷெட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த ரயில்வேஸ். பெயர் என்னவோ அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன். ஆனா அபிஷியலா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தா ரயில்வே கார் ஷெட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தான் தெரிய வரும். சென்னையுடைய சபர்பன் ரயில்வே சிஸ்டம் எல்லாருமே அறிந்தது தான். 1930களில் ஆரம்பிக்கப்பட்டு சென்னையுடைய ஒரு பெரும் பகுதியை இன்னொரு பகுதிக்கு கனெக்ட் பண்ற ஒரு சர்வீஸ். ஆவடியில பெரம்பூருக்கு அருகே இந்த ரயில்வே சர்வீஸ் மின்சார வசதிகள் செய்யப்பட்ட உடனே, அதாவது எலக்ட்ரிஃபிகேஷன் செய்யப்பட்ட உடனே 1977 79வது ஆண்டு அந்த இடத்துல தனியாக ஒரு கார் ஷெட் காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டது. அங்க இருந்த ரயில்வே ஸ்டேஷன் அண்ணனூருக்கு அருகே வந்தது இந்த கார் ஷெட் காம்ப்ளெக்ஸ். அதே போல இந்த இடத்துல ஒரு பெரிய ரயில்வே குவார்ட்டர்ஸும் கட்டப்பட்டது. அதற்கு ஒரு தனி பின்கோட் தேவைப்பட்ட உடனே அதனால இந்த இடத்துக்கு சென்னை 109 அப்படிங்கிற ஒரு பின்கோட் கொடுக்கப்பட்டது. சென்னை 110 பொன்னி அம்மன் மேடு. இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த பகுதியில எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பல இடங்கள்ல பொன்னி அம்மனுக்கு கோவில் உண்டு. பொன்னி அம்மன் அப்படின்னாலே காவேரி தான். இந்த பகுதிகளில் தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்ததுனால காவேரி அம்மனுக்கு பூஜை பண்ணுவது ஒரு மரபாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். பெரும்பாலும் இந்த பொன்னி அம்மனுக்கு கோவில் இருக்கிற பகுதிக்கு அருகே ஒரு பெரிய ஏரி இருக்கும். அதே போலதான் இந்த மாதவரம் அப்படிங்கிற பகுதியில பொன்னியம்மன் மேடு அப்படிங்கிறது ஒரு சிறிய பகுதி. ஆனா இந்த இடத்துல பொன்னியம்மனுக்கு கோவில் எங்க இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லை. 1970களுக்கு மேலதான் இந்த பொன்னியம்மன் மேடுல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இதற்கும் முன்னாடியே செம்பியம் ஹுசூர் கார்டன்ஸ்ல அமால்கமேஷன்ஸ் நிறுவனமோட பல தொழிற்சாலைகள் வந்த உடனே அதுல இருந்து ஒரு கம்பெனி அமால்கமேஷன்ஸ் ரெப்கோ அப்படிங்கிற கம்பெனி பொன்னியம்மன் மேடுல 1960களிலேயே தன்னுடைய தொழிற்சாலையை ஆரம்பித்தது. 1980 90 வரையில் இந்த இடத்துல வேற ஒண்ணுமே இருக்காது. ஆனா இதுவும் இப்போ ஒரு பெரிய ஹவுசிங் காலனியாக மாறிவிட்டது. சென்னை 111 இது எந்த பின்கோட், எந்த ஏரியா அப்படின்னு கூட இப்ப தெரிய வரதில்லை.
சமீப காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் செய்த பின்கோட்ஸில் இதுவும் ஒன்று. இது கோயம்பேடில் ஐயப்பா நகர் அப்படிங்கிற பகுதிக்கு அலாட் செய்திருந்த போஸ்டல் கோட் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் எதனால் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் போஸ்டல் கோட், கோயம்பேடோட போஸ்டல் கோடும் இல்லாமல் விருகம்பாக்கத்தோட போஸ்டல் கோடும் இல்லாமல் எதற்காக இந்த பகுதிக்கு ஒரு தனியாக ஒரு போஸ்டல் கோட் கொடுக்கப்பட்டது, அந்த ஏரியாவில் அப்படி என்ன இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ தெரிய வரதில்லை. ஆனால் சில பின்கோட்ஸ் அப்பப்போ எடுத்து விடுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிய வருகிறது. அதுதான் இந்த போஸ்டல் கோடோட ஹிஸ்டரி. சென்னை 112 சூலை மிக பழமை வாய்ந்த பகுதி. ஒரு காலத்துல புரசவாக்கம் வேப்பேரியோட பின்கோடோட சேர்ந்து இருந்தது. அதற்கு பிறகு தனி பின்கோட் கொடுக்கப்பட்டது. இந்த சூலை அப்படிங்கிற பெயர்ல இருந்தே நமக்கு தெரிய வருகிறது, அந்த காலத்துல இந்த இடத்துல நிறைய செங்கற்சூளைகள் எல்லாம் இருந்ததுனால இந்த பகுதிக்கு அது மாதிரி ஒரு பெயர் வந்தது. 1750கள்ல சென்னையோடைய மேப்லயே சிங்கச்சூலி அப்படின்னு இங்கிலீஷ்ல இதை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில துவாஷ்கள் பெயர்ல பல ரோட்ஸ் உண்டு. அதுல ஒண்ணு அவதானம் பாப்பையா ரோட். அந்த காலத்துல பாரி அண்ட் கம்பெனி தாமஸ் பாரிக்கே துபாஷாக இருந்தவர் தான் அந்த அவதானம் பாப்பை. மிக பழமை வாய்ந்த சர்ச் எல்லாம் உண்டு. செயின்ட் பால்ஸ் சர்ச் அண்ட் ஸ்கூல், செயின்ட் அலோசியஸ் கான்வென்ட், ஜெனரல் காலின்ஸ் ரோட்னு ஒரு ரோடு. அதுல ஒரு ரெட்டை வளைவு. 1940கள்ல அந்த ரெட்டை விளைவுல தான் லட்சுமிகாந்தம் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் குத்தி கொல்லப்பட்டார். அந்த கொலையை யார் செய்தது அப்படிங்கிறது இன்று வரையில் சால்வ் செய்யப்படாத ஒரு மர்மம். பிடிலி செங்கல்வராய நாயக்கர் பாலிடெக்னிக் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் 18வது நூற்றாண்டுல இருந்த ஒரு துபாஷுடைய பெயர்ல நடத்தி வரப்படும் ஒரு பாலிடெக்னிக். சென்னை 113 தரமணி. சென்னைக்கே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ஒரு சைடுல ஓல்டு மகாபலிபுரம் ரோட். அந்த காலத்துல சென்னையிலிருந்து மாமல்லபுரம் போவதற்காக இருந்த ஒரே வழி அதுதான். அதுக்கு இப்பொழுது ராஜீவ் காந்தி எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு பெயர். இந்த இடத்துல தான் டைடல் பார்க் இருக்கிறது. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடியே இந்த இடம் கல்விக்கே ஒரு கேபிட்டலாக ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருந்ததுதான் சென்ட்ரல் பாலிடெக்னிக். 1916வது வருடம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ட்ரேட் ஸ்கூல் அப்படின்னு பிராட்வேல தொடக்கப்பட்டு 1950கள்ல இந்த இடத்துக்கு இடம் மாற்றப்பட்டது. அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்ல தான் மிக பழமை வாய்ந்த எம்ஜிஆர் ஃபில்ம் அண்ட் கவர்மெண்ட் பாலிடெக்னிக், அதே போல லெதர் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக இருக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அந்த சிபிடி கேம்பஸ்ல தான் இருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதே இடத்துல இருக்கின்றன. சென்னை 114 பழவந்தாங்கல் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அருகே இருக்கிற ஒரு பகுதி. அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய ராணுவ படையெல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வைத்திருந்த காலத்துல இது ஒரு பெரிய ஏரியாவாக வளர்ந்தது. அதை நினைவு கூர்வதா மாதிரி இப்பொழுதும் அந்த இடத்துல நோபல் ஸ்ட்ரீட், மாரிசன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பெயரெல்லாம் பார்க்கலாம். லெப்டினன்ட் கர்னல் ஜான் நோபல் அப்படிங்கிறவருடைய பெயர்ல இருப்பது தான் நோபல் ஸ்ட்ரீட். வில்லியம் மாரிசன் அப்படிங்கிறவருடைய பெயர்ல இருப்பது தான் மாரிசன் ஸ்ட்ரீட். இந்த மாரிசனுக்கு பட்லராக இருந்தவர் இந்த இடத்துல ஒரு துளிர்கானத்து அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில் கட்டி வைத்தார். அதற்கு தான் இப்பொழுது துளுக்கானத்து அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கிறது. ஆனா அதோடைய கரெக்ட் பேர் துளிர்கானத்து அம்மன் கோவில் அப்படிதான். இந்த இடத்துல ஒரு காலேஜ் ரோடு. அந்த காலேஜ் ரோடு எங்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎம்ஜேஎன் காலேஜ். ஒரு காலத்துல பழவந்தாங்கல் அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்கும் நினைவு வருவது ஏஎம்ஜேஎன் காலேஜ் தான். ஆனா இப்பொழுது அந்த காலனி மிகவும் பெரிதாக வளர்ந்து விட்டது. சென்னை 115 ஈஞ்சம்பாக்கம். இதற்குள்ளேயே இருக்கிற ஒரு பகுதி நீலாங்கரை. நீலாங்கரை, கோவளம், மதராசன்பட்டினம் அப்படிங்கிற 3 பெயர்களும் 15வது நூற்றாண்டுடைய கல்வெட்டுகளிலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது. அதிலிருந்து ஈஞ்சம்பாக்கம், நீலாங்கரை எல்லாம் மிக பழமை வாய்ந்த பகுதிகளாக இருக்க வேண்டும் அப்படி என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. இந்த ஈஞ்சம்பாக்கத்தில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ். 1966வது வருடம் பிரபல ஓவியர் KCS பணிக்கர் அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு கலைஞர்கள், சிற்பிகள் இவர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு வசதி. இப்பொழுதும் மிகவும் அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த ஈஞ்சம்பாக்கத்திலேயே இருப்பதுதான் கெனால்புரம். அது என்ன பெயர்? பக்கிங்ஹாம் கெனாலுடைய ஒரு சைட்ல வளர்ந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அதுக்கு கெனால்புரம் அப்படின்னு பெயர். இதே இடத்தில் இருப்பதுதான் VGPயோடைய கோல்டன் சாண்ட்ஸ், சில்வர் சாண்ட்ஸ், கோல்டன் ரிசார்ட். இதெல்லாம் அது எங்கேருந்து கோல்டு அப்படிங்கிற பெயர் வந்தது? ஒரு காலத்துல டாக்டர் டி சீதாபதி ஐயருடைய நிலமாக இருந்தது. அவருடைய மனைவியின் பெயர் கனக்கம்மாள். கனக்கம் என்பது கோல்டு, அதனால VGP அந்த பெயர் வைத்தார்கள். சென்னை 116 போரூர். சொன்னாலே ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் தான் நினைவுக்கு வரும். ஆனா ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்துல புலியூர் கோட்டத்துல பேரூர் அப்படிங்கிற ஒரு நாடு. பழைய பெயர் பேரூர் தான்.
1794 வருடம் லாரி அண்ட் விட்டில் அப்படின்னு 2 ஆங்கிலேயர்கள் ஒரு வரைபடம் தயார் செய்தார்கள். அதுல இது பேரூர், இதற்கு அருகே பெரிய அந்த பேரூர் ஏரி இப்படிதான் இருந்திருக்கிறது. விஜயகண்ட கோபால சோழதேவா, அதாவது தெலுங்கு சோழர்கள் 13வது நூற்றாண்டுல சோழர்களுக்கு பிறகு வந்த தெலுங்கு சோழர்கள்ல ஒரு மன்னர் இந்த பகுதியில பல கல்வெட்டுகள் இழைத்து சென்றிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. அந்த கல்வெட்டிலிருந்து இங்கே இருக்கிற கோலப்பாக்கத்துக்கு குலப்பாக்கா அப்படின்னு ஒரு பெயரும், மணப்பாக்கத்துக்கு மணப்பாக்கா அப்படிங்கிற பெயரும் நமக்கு இங்கே இருக்கிறதாக தெரிய வருகிறது. சோழர்கள் காலத்திலிருந்தே இந்த பகுதியில மக்கள் இருந்திருக்காங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ராமநாதீஸ்வரர் கோவில் 12வது நூற்றாண்டுல ஒரு கஜபிருஷ்ட விமானத்தோட இங்கே இருக்கிறது. சென்னை 117 கீழ்கட்டளை. ஆனா இதுல கோவிலம்பாக்கமும் ஒரு பகுதி, பழைய பல்லாவரமும் ஒரு பகுதி, எல்லாம் பெரிய பெரிய ஏரியாஸ். இதுல நிறைய நீர்வளம் உண்டு. கீழ்கட்டளையில ஒரு ஏரி, கோவிலம்பாக்கம்ல ஒரு ஏரி, நன்மங்கலம்ல ஏரி. ஆனா அதெல்லாம் இப்ப ஏரியா இல்லாம எல்லாம் ஏரியாவாக முக்காவசியம் ஆகி பாதி பாதியாக ஒரு சின்ன சின்ன குளமாக இருக்கிறது. இந்த நன்மங்கலம் அது ஒரு பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட். 200 ஏக்கருக்கும் மேல இருக்கிற ஒரு கம்ப்ளீட்லி ரிசர்வ்டு ஏரியா காடுகளுக்காக. இந்த நன்மங்கலம்ங்கிறது எவ்வளவு பெரிய பழையமையான கிராமம் அப்படிங்கிறது அங்க இருந்த கல்வெட்டுகள்லேன்னு தெரிய வருகிறது. இங்க ஒரு நீலவண்ண பெருமாள் கோவில், பல்லவர்கள் காலத்து கோவில், 5வது 6வது 7வது அந்த மாதிரி நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில். அதே போல இங்க ஒரு நீலகண்டேஸ்வர சுவாமி கோவில். இது ரெண்டும் மிகவும் பழமை வாய்ந்த கோவில்கள். அதனால இந்த பகுதி எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இந்த கீழ்கட்டளைக்கு மேப்ல எல்லாம் பார்த்தா கீழ்குட்டளை அப்படின்னு பெயர் இருக்கிறது. சென்னை 118 கொடுங்கையூர் ஒரு காலத்துல மாதவரத்துடைய ஒரு பகுதியாக இருந்து பிற்காலத்துல இதுக்கு தனியாக ஒரு பின்கோடு கொடுக்கப்பட்டு 118 பின்கோடாக மாறியது. இந்த கொடுங்கையூர்ல ஒரு பெரிய ஏரி 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டுல கூட இருந்திருக்கிறது. பழைய வரைபடத்துல எல்லாம் பார்த்தா தெரிய வருகிறது. அந்த ஏரி இருந்த இடத்துல தான் இப்பொழுது முத்தமிழ் நகர் அப்படின்னு ஒரு ஏராளமான மக்கள் இருக்கிற ஒரு பெரிய ஹவுசிங் காலனி இருக்கிறது. ஒரு ஏரியில ஹவுசிங் காலனி இருந்தா என்ன ஆகும்? வருடா வருடம் மழை பெய்த உடனே கொடுங்கையூர்ல வெள்ளம் அப்படின்னு நியூஸ்ல வரும். இதே போல இந்த கொடுங்கையூர்ல ஒரு பெரிய டம்ப் யார்ட், 440 ஏக்கர் பரப்புல இருக்கிற கார்பரேஷனுடைய டம்ப் யார்ட், சென்னை மாநகர்ல இருக்கிற அத்தனை குப்பையும் எடுத்து கொண்டு போய் வைக்கப்படுகிற இடம். இப்பொழுது அந்த இடத்துல 66,000 லட்சம் டன் குப்பை இருப்பதாக கேள்வி. கார்பரேஷன் இப்ப அந்த இடத்தை காலி செய்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல வைப்பதாக ஒரு உறுதி கொடுத்திருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. சென்னை 119 சோழிங்கநல்லூர் ஒரு காலத்துல பள்ளிக்கரணை மார்ஷோடைய ஒரு பகுதி. பழைய பெயர் சோழங்கநல்லூர். இதற்கு எங்கேருந்து சான்று கிடைக்கிறது? திருச்சியிலையும் ஒரு சோழங்கநல்லூர் இருக்கிறது. அதே போல ஆங்கிலேயர்களுடைய மேப்ல சோழங்கநல்லூர் அப்படின்னு தான் இந்த கிராமத்துக்கு பெயர் இருக்கிறது. இப்போ சமீப காலத்தில் தான் இதுக்கு சோழிங்கநல்லூர் அப்படின்னு பெயர். இந்த பகுதியில ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் செம்மஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்துல, அது பல்லவர்கள் காலத்துக்கு கோவில். 6வது 7வது நூற்றாண்டிலேயே இந்த இடத்துல ஒரு கோவில் இருந்திருக்கிறது. அந்த ஏரியா எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படின்னு தெரிய வருகிறது. அதே போல உத்தண்டின்னு ஒரு பகுதி, அந்த இடத்துல உத்தண்டி சிவன் கோவில், அதுவும் பழைய வண்டிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல மிகவும் பழமை வாய்ந்த கோவில். ஆனா 1990ஸ்ல ஒரு 200 ஏக்கர்ல இந்த பகுதியில எல்காட் அதோடைய எலக்ட்ரானிக் சிட்டியை ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இது எல்லாமே ஐடி காரிடாராக மாறிவிட்டது. இப்பொழுது பெயர் சோழிங்கநல்லூர். சென்னை 120 காட்டுப்பள்ளி. ஒரு பகுதியோடைய பழமை வாய்ந்த சான்றுகளை வைத்துக் கொள்வதா இல்லாட்டா மாடர்ன் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்து செல்வதா, இந்த டிபேட்டுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆங்கிலேயர்கள் காலத்துல மிக அழகான ஒரு பகுதி எண்ணூர் கிரீக், அதாவது கோசஸ்தலையாறு ஒரு சின்ன ஓடையாக மாறி கடலோட கலக்கிற இடம். இதற்கு வடக்கே பழவேற்காடு ஏரி, அவ்வளவு அழகான ஒரு பகுதியாக இருந்தது. இந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய போட்டிங் எல்லாம் செய்வார்கள். ஆனா இப்பொழுது அந்த இடத்துல 2 துறைமுகங்கள், ஒன்னு காமராஜர் துறைமுகம், மற்றொன்று அடானி போர்ட். அதனால இந்த இடத்துல பழைய பல என்வாயரன்மெண்டல் டீக்ரடேஷன் நடந்திருக்கிறது. அதே போல இந்த பகுதியில இருக்கிறது தான் நார்த் சென்னை தெர்மல் பவர் கார்பரேஷன். அதுக்காக உபயோகப்படுகிற நிலக்கரி, அதே போல அந்த இடத்துல இருந்து வருகிற வெந்நீர், சாம்பல், இது எல்லாமே அந்த எண்ணூர் கிரீக்க ஒரு வழி செய்து விட்டது. இந்த எண்ணூர் காட்டுப்பள்ளியே ஒரு தீவாக இருந்த ஒரு காலம். ஆனா இப்பொழுது அது மெயின்லேண்டோட ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது.